இந்த பொடி லூசாடா நீ? ஆமா, இங்க நிறைய பூச்செடி வைக்கணும். இங்க மல்லி, ரோஸ், கனகாம்பரம் எல்லா செடிகளும் வைக்கணும். செம்பருத்தி வேண்டாமா? எதுக்கு? 2 காதுலயே வச்சுக்கலாம்ல. இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணனா வேட்டியை தூக்கி பாத்துருவேன், ஜாக்கிரதை. என்னடா பண்ற? இது என் வீடு, நான் எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுவேன். என்னடா புதுசா உறவு கொண்டாடுற? வீட்டு பெயிண்ட் அடிக்கலனா உன்னை திறந்து ஊருக்கே காட்டிடுவேன். அட பாவி, உள்ள ஒண்ணுமே போடாம கைய கால வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டே நீ? கைய கால வச்சிட்டு சும்மா தான் யார் வேலை பாக்குறது? மவுத் பப்ளிசிட்டி தான் பவர்னு டெல்லியில இருக்கிற அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு. இந்த வீட்டோட வேலை எப்போ முடியும்னு தெரியல. திவாகர் துபாயில இருக்கும்போது ஆரம்பிச்ச வேலை இது. இந்த வீட்டை நினைச்சு ஐயா ரொம்ப கவலையோட இருக்காரு. எப்ப பார்த்தாலும் வீடு முடியுமா முடியாதானே கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேக்குற வீட்டு வேலைய. அப்ப ஒரு வேலை செய், இந்த வீட்டை கொண்டு போய் உன் வீட்டுல வச்சுட்டு உன் வீட்டை கொண்டாந்து இங்க வச்சிரு, வேலை முடிஞ்சிடும்ல. சூர்யாண்ணா, திவாகரனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா இவன் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 25,000 ரூபாய் பணம் வாங்கி 6 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் அசல் வட்டி எதுவுமே கொடுக்கல சார். இது வரைக்கும் இவங்கிட்ட நாங்க ஒரு பிரச்சனை பண்ணதில்லை சார். வட்டியே தர வேண்டாம், அசலை மட்டும் கொடுன்னு கேட்டாச்சு. 1 ரூபாய் தரமாட்டேன்னு எங்களே அடிக்க வரான் சார். நாங்க என்ன சார் பண்றது? நிறுத்து. எப்படா இவங்க காசை கொடுக்க போற? அது இல்ல சார், இவன் மேல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை சார். உடனே கொடுக்க சொல்லுங்க சார், இல்லைன்னா நான் கொடுக்குறேன். ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க. அவன் உங்ககிட்ட வாங்கின காசை வட்டியும் முதலுமா நான் உங்களுக்கு திருப்பி தரேன். என்னடா சொன்னது கேட்டுச்சா? நாங்க அவரை நம்புறோம் சார். இனி இவங்கிட்ட ஏதாவது வழியில தகராறு பண்ண லாடம் கட்டிடுவேன். போ. ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி. எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா போதாதா? எப்பேற்பட்ட ஆளு இவரை போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சுக்கிட்டு. தப்பு எங்க மேல தானே, நாங்க வந்துதானே ஆகணும். டேய், இந்த ஊர்ல இவருக்கு எவ்வளவு பெரிய பேருன்னு தெரியுமா? 24 மணி நேரம் தண்ணி அடிச்சுட்டு போதையிலே நடக்கிற உனக்கு இவரோட அருமை எங்க தெரிய போகுது? எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டு இருக்க தெரியுமா? வேண்டாம், அப்படிலாம் சொல்லாதீங்க. மனுஷன் தானே, தப்பு செய்யறது சகஜம். இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி? கண்ணில் படுறவங்கிட்ட எல்லாம் காசு வாங்குறான், தண்ணி அடிச்சுட்டு வீட்டிலே விழுந்து கிடக்குறான். இப்போ போலீஸும் அவனை பிடிச்சிருச்சு. நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குல்ல. என்னடா இவன்லாம் பேசுறானே நினைக்க வேண்டாம். என்னை பத்தி இது வரைக்கும் யாராவது ஒரு ஆள் உங்ககிட்டயோ இல்லை இவகிட்டயோ தப்பா பேசினதுண்டா? பார் எப்படி இருக்குங்கிறது கூட இதுவரையிலும் எனக்கு தெரியாதுன்னா பாத்துக்கங்களேன். கொஞ்சம் எடுத்து சொல்லுடி. ஆமாப்பா, பாருங்கிறது எங்க இருக்குன்னு கூட இவருக்கு தெரியாது. விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து நானும் இவரும் பதறிட்டோம் தெரியுமாப்பா. இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நீ சொல்லுடி. நீங்க சொல்லுங்க. சொல்லுடி. சொல்லுங்கண்ணா. அட, யாராவது ஒருத்தர் விஷயத்த சொல்லுங்க. இல்ல, ராஜி விஷயமா உங்ககிட்ட பேச வந்தோம். வேற ஏதாவதுன்னா உங்ககிட்ட வந்து பேசணும்னு இல்ல. தவிர இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. எங்களுக்கு வேற குழந்தைங்க இல்ல. நாங்க ராஜி எங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம். அதை பத்தி எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல. திவாகர் ராஜி விவாகரத்து விஷயமா. என்ன? டிவோர்ஸ் விஷயமா. வாயமுடு. ஏதோ அவன் கெட்ட நேரம் இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு. எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். ஏதோ இன்னைக்கு அவன் கஷ்டத்துல இருக்கான், அவனை கைவிட்டுறதா? ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும்போதுதான் நாம கை கொடுக்கணும். இல்ல, அடிக்கடி இவன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு தானே கஷ்டம். அதனாலதான். என்னோட கஷ்டத்தை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே நான் கஷ்டப்பட்டாலும் உங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். நீங்க நினைக்கிறது இந்த வீட்டுல நடக்காது, புரியுதா? சரிதான், போலாம் வா. மகரி கரி சத திவாகர் எங்க? உள்ள இருக்காரு.
என்னாச்சு? ஏன் இங்க ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை. எந்நேரமும் வீட்லயே இருந்தா ஒரு மாதிரி தான் இருக்கும். வெளியே எங்கேயாவது போயிட்டு வா. குடியும் கடனும் தானே வேண்டான்னு சொன்ன. வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வேணும். ஒரு குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா கடவுளோட அனுகிரகம் வேணும். உன்னை நான் குத்தம் சொல்றேன்னு நினைக்காத. எத்தனை நாளைக்கு தான் உன் பொண்டாட்டி இப்படி கண்ணீரோட வாழ்க்கையை நடத்தும்? நாளைக்கு உன் வீட்டுல பால் காய்ச்சறோம்ல, எல்லா வேலையும் பார்க்க வேண்டிய நீ இப்படி நின்னுகிட்டு இருந்தா சூரியனால எல்லாமே செய்ய முடியாது. நீ அங்க போகணும், எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு எதிர்பார்ப்போம். அப்பா, இந்த அளவுக்கு உங்களை அவமானப்படுத்தியும் உங்களை கஷ்டப்படுத்தியும் இன்னும் நீங்க என் மேல பாசமா? நீ அப்படி என்ன தப்பு பண்ண? எல்லாம் கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சு. நீ நல்லா இருப்படா. அவன் ஒரு புது மனுஷனா மாறிடுவான். நீ கவலைப்படாத. ஐயா, இந்த இடம் என்ன ஒரே அமைதியா இருக்கு. நம்பினங்க குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்காரு. அந்த பையனை விட்டு அவரை உதக்கணும். ரவி அண்ணா, ரவி அண்ணா. நம்பி என்ன எங்க போய் தொலைஞ்சிங்க? அது சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. பாத்ரூம் வந்துகிட்டே இருக்கு. சுகரை குறைக்க இங்க இருக்க மருந்து எடுத்து அடிங்க. நிறைய காசு இருந்தா பாட்டில் நிறைய தண்ணி வரும். தண்ணியா உள்ள விட்டா உடம்பு முழுக்க போத வரும். உடம்புக்குள்ள போத இருந்தா வாய் வழியா பாட்டு வரும். பாட்டு வந்தா ஆட்டம் வரும். ஆட்டம் போட்டா அது ரெடி. யாரு? என்ன ஒரே சத்தமா இருக்கு? இல்ல, ரவி அண்ணன் தான் தண்ணி அடிச்சுட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு. ஆமா, இன்னைக்கு பாடாம வேற என்னைக்குடா பாட போறீங்க? காசு இருந்தா பாட்டில் நிறைய தண்ணி வரும். நிறைய காசு இருந்தா பாட்டில் நிறைய தண்ணி வரும். தண்ணியா உள்ள விட்டா உடம்பு முழுக்க போத வரும். உன்னையும் குழந்தையும் கஷ்டப்படுத்தினே தவிர உங்க மேல பாசம் வச்சு உங்களை சந்தோஷப்படுத்தாம இத்தனை வருஷம் இப்படியே இருந்துட்டேன்ல. இப்ப எதுக்கு நீங்க இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? தண்ணி அடிச்சுட்டு வந்து உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் உங்களால எப்படி இவ்ளோ பாசமா இருக்க முடியுது? இதெல்லாம் ஏன் கெட்ட நேரம் தான் நான் நினைச்சுப்பேன். என் தாலி. இருமா, குழந்தைங்க தானே, அதுங்களுக்கு என்ன தெரியும்? நீ போய் நீ ஒன்றும் கவலைப்படாத. காலையில் ஆசாரிட்டு கொண்டு போய் கொடுத்து நான் சரி பண்ணி கொண்டு வந்துடுறேன். எல்லாரும் சாப்பிட்டாங்களா? வாங்க வாங்க. சரஸ்வதி, ஒரு வேலையை வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு. நான் வச்சுக்கிறேன். யாருக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். தண்ணி கொண்டு வாங்க. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? பாக்கெட்ல சாவிதான் இருக்கு, கொடுக்கட்டா? ஏய் சொல்லுடா. முதல்ல மேல இருந்து கையெடு. எனக்கு இந்த மாதிரிலாம் தொட்டு பேசினா பிடிக்காது சொல்லிட்டேன். ஏற்கனவே செவ்வாய் தோஷம், இதுல பேய் தோஷம் வரியா? கையெடுறா. பொண்ணுங்க மேல கை வைக்கிற பழக்கம் உனக்கு இன்னும் போலையா? பழம் தர வாயில வச்சுக்கிறியா? என்னையா கூப்பிட்டீங்க? இதோ வந்துட்டேன். திவாகரங்க இருக்கான், அவன் கிட்ட கொடுத்து. அம்மாடி, திவாகர வர சொல்லுமா. அவர் இப்ப வந்துருவாருப்பா. கடைக்கு போயிருக்காரு. தாலி செயின் பத்த வைக்க. அதுக்கு இதுவா நேரம்? அவன் தானமா இங்க இருக்கணும். சரி சரி, நீ போ.